வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பொரியரிசி உருண்டை செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இட்லி அரிசியை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு நல்லா பொரியட்டும். நல்லா வெடித்து பொரியணும். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நெத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரே ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அந்த அரிசி மாவோடு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் அது கூட சேர்த்து கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து தனியாக வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த வெல்லத்தில் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 கப் அளவுக்கு அந்த வெள்ளை கரைசல் சேர்த்துக்கிறேன். இது லேசாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் பிளேட்டில். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி இதை நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொரியரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக தேங்காய் கோட்டிங் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.